ஸ்டேஷன் வெடிச்சு சின்ன பின்னமாயிடுச்சுன்னா அப்போ சரவண பெருமாளோட நிலைமை என்னங்க ஆயிருக்கும்? அந்த முட்டாள் சரவண பெருமாள் கிட்ட துர்காவை பத்தி நான் படிச்சு சொன்னேன். ஆனா அவன் அதை பெருசாவே எடுத்துக்கல. கடைசியில என்னாச்சு? நியூஸ்ல உயிர் சேதம் எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப அந்த சரவண பெருமாள் என்ன கண்டிஷன்ல இருக்கானே தெரியல. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு துர்கா தான் காரணமா இருப்பா. ஆமாங்க, கண்டிப்பா அவளாதான் இருக்கும். வேணும்னே டிவியும் ரிமோட்டையும் பத்தி பேசிட்டு போனா. டிவிய போட்டு நியூஸ பாருங்கன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான்னா அதுக்கு அதுதானே அர்த்தம். அப்ப பாம்பு வெடிச்சதுக்கும் அவதான் காரணமா இருக்கும். சரவண பெருமாள் ஸ்பீக்கர்ல போடுங்க. யோ சரவண பெருமாள். ஐயா, நியூஸ பார்த்த? உனக்கு ஒண்ணும் இல்லையே? நான் நல்லாதான் இருக்கேன். ஸ்டேஷனே பாம்பு அடிச்சு சதறிச்சுன்னா எப்படி, யாரால நடந்துச்சு? யோ, நான் உனக்கு அவ்வளவு தூரம் சொன்னனே, கேட்டியா? ஐயா, நடந்ததெல்லாம் சொல்லி ஒப்பாரி வைக்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணல. துர்காவுக்கு நாள் குறிச்சிட்டேன்னு சொல்லதான் நான் இப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவளை ஐயா, நீங்க எனக்கு தரேன்னு சொன்ன 10 கோடிய நான் வாங்காம விட மாட்டேன். இத பார், 10 கோடியை விட உன் உயிருக்கு வேல்யூ அதிகம்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். காலன்சாமி எனக்கு போன் பண்ணாரு. துர்காவை முடிச்சு காட்டுறேன்னு அவர் எனக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. அவ கதையை சாமி முடிச்சா அவருக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. ஒருவேளை நான் முந்திக்கிட்டா பேசினபடி அந்த 10 கோடிய எனக்கு கொடுத்துடுங்க. ஏய், எவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்கு. உனக்கு நான் தரேன்னு சொன்ன 10 கோடி தான் பெருசா தெரியுதா? பாரு, சொன்னா கேளு. துர்கா விஷயத்தை விட்டுரு. காலன்சாமி துர்காவை முடிச்சு காட்டுறேன்னு உறுதியா கிட்ட சொல்லிருக்காரு. ஜமீன் ஐயா, அவசரப்பட்டு 10 கோடி தரதா சொல்லிட்டோமேன்னு யோசிக்கிறீங்களா? ஏய் சரவண பெருமாள், 10 கோடின்றது உனக்கு பெரிய தொகையா இருக்கலாம். ஆனா எனக்கு அது சின்ன தொகை. எனக்காக நீ வேலை பார்க்க போய் அதனால உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். நான் சொல்றத புரிஞ்சுக்க. துர்காவை நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களால அழிக்கவே முடியாது. அவளை கீரை வாங்கிட்டு வான்னு நான் மார்க்கெட்டுக்கு அனுப்பலான்னு நினைச்சா கீரை வாங்கிட்டு வரேன்னு அவளே வந்து சொல்லிட்டு போறா. நீ வச்ச கஞ்சா பொட்டலத்தை பாமா மாத்தி ஸ்டேஷனையே இல்லாம பண்ணிட்டா. கரெக்டான டைமுக்கு அங்க நந்தினியையும் வர வச்சிருக்க. துர்காக்கு எதிரா நாம ஒரு பிளான் போடுறோம். அத துர்கா அவளுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கிறா. ஃபைனலா பாதிக்கப்படுறது யாரு? பிளானை யாரு பண்ணாங்களோ அவங்க பக்கமே பால திருப்பி விடுறா. ஐயா, துர்காவை பத்தி நீங்க சொன்னப்ப எனக்கு புரியல. ஆனா இப்போ எனக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. அந்த தைரியத்துல தான் துர்காவுக்கு நாள் குறிச்சிட்டு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஆனா நீங்க இப்ப வேணான்னு சொல்றத பார்த்தா எனக்கு உங்க மேலதான் டவுட் வருது. என்னடா உளர்ற? காலன் ஃபோன் பண்ணவும்
என் மேல இருந்த நம்பிக்கை உங்களுக்கு போயிடுச்சு. காலனுக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அது அவரு வாங்கிக்குவாரோ என்னவோ. அதனால 10 கோடி எனக்கு எதுக்கு கொடுக்கணும்னு யோசிக்கிறீங்களா? ஐயா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்ககிட்ட சொத்து பத்து இல்லாமலா சிலையை திருடி 50 கோடிக்கு வித்தீங்க? ஆக இந்த 10 கோடியும் உங்களுக்கு பெரிய தொகை தான். அதனால என்னுடைய பிளான நீங்களே துர்கா கிட்ட சொல்லி அனுப்பி வச்சீங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு முட்டாள் கிட்ட கூட பேசிடலாம், ஆனா தன்னை பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அரைகுறை கிட்ட பேசுனா இப்படித்தான் பேசுவாங்க. உன்ன மாதிரி. ஏய், இப்ப சொல்றேன்டா, 10 கோடி என்ன 15 கோடி கூட கொடுக்க நான் தயாரா இருக்கேன். எனக்கு துர்கா அழியணும். அத காலன் சாமி பண்ணாலும் சரி, இல்ல நீ பண்ணாலும் சரி, எனக்கு அவ உயிரோடு இருக்க கூடாது, அவ்வளவுதான். என்னது 15 கோடி தருவீங்களா? அப்ப காலனுக்கு முன்னாடி அவ கதையை முடிக்க போறது நான் தான். ஏங்க, காலன் சாமி தான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு 10 கோடி ரூபாய் கொடுக்கறதா சொல்றீங்க? அகிலா, இப்ப பணம் பெருசு இல்ல. 2 பேர்ல அவளை யாரு கொண்டாலும் சரிதான். இல்ல 2 பேரும் சேர்ந்து அவளை முடிச்சாலும் சரி, எனக்கு ஓகே தான். எனக்கு அந்த துர்கா சாகணும், சாகணும். ரெண்டு பேரும் சேர்ந்து துர்கா கதையை முடிக்கிறதா? அவ 2 பேரையும் முடிச்சாலும் முடிப்பா. பெரியய்யாவுக்கு முதல்ல கிடைக்க போறது சர்ப்ரைஸ் நியூஸா இல்ல ஷாக்கிங் நியூஸா? பொறுத்திருந்து பாப்போம். தாயி, வீட்டுல யார் இருக்கா? வாசாணி ஆத்தாவுக்கு மடிப்பிச்ச கேட்டு வந்திருக்க. ஒரு உலக்கு அரிசி கொடுத்தாயி. மாசாணி அம்மாக்கா மடிப்பிச்சை கேட்டு வந்திருக்கீங்க? ஆமா தாயி, மாசாணி ஆத்தாக்கு தான் கேட்டு வந்திருக்கேன். நல்லதுங்க ஐயா, இதை எடுத்துட்டு வரேன். தாய், ஒரு நிமிஷம். நான் மடிப்பிச்சை கேட்டு வந்த வீடு உன் வீடுதாமா. முதல் வீட்டுல மட்டும் நான் மடிப்பிச்சைய சாதாரணமா வாங்க மாட்டேன். நான் சொல்ற வழிமுறைப்படி கொடுத்தாதான் வாங்குவேன். அதான் ஆத்தாக்கும் சந்தோஷம், எனக்கும் நிம்மதி. அப்படிங்களா ஐயா? உங்க வழிமுறை என்னன்னு சொல்லுங்க, அதுபடியே நடந்துக்கிறேன். தாயி, மடிப்பிச்சை போட அரிசி அளந்து கொடுக்குறீங்களே உலக்கு, அந்த உலக்க மஞ்சள் நீரால நீராடி அதை சுத்தப்படுத்தி அதுல சந்தன குங்கும பொட்டை வச்சு அலங்கரிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க பிச்சையா தரப்போற அரிசிய ஒரு முறத்துல போட்டு நல்லா புடைக்கணும். அதுல உமியோ இல்ல குர்ணையோ ஒரு கல்லோ அந்த அரிசியில எதுவுமே இருக்க கூடாது. அப்படி புடைச்ச அரிசிய
அலங்கரிச்சு வச்சிருக்கிற உலக்குல போட்டு அத சூரியனுக்கு படைச்சு கும்பிட்டுட்டு அப்புறம் தான் அவங்க முழு மனசோட எனக்கு கொடுக்கணும். இதா தாயி முறை. சரிங்கய்யா, நீங்க சொல்ற முறைப்படியே செஞ்சு மாசாணி ஆத்தாக்கு நான் அரிசி கொண்டு வரேன். சரி தாயி. ம். जय जगमा ताई। ओम ऐं ह्रीं काली। ओम श्रीं ह्रीं ऐं काली। जय जगम्मा सूरा சுவாமி வணக்கம் சுவாமி. வணக்கம் வைரா. சூரா, நான் இப்ப இங்க உன்னை எதுக்காக வர வச்சிருக்கேன்னு தெரியுமா? எதுக்காக வர வச்சாலும் நீங்க கொடுக்க போற வேலைய செஞ்சு முடிக்கிறதுக்கு உங்க உத்தரவுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நல்லது சூரா, நான் உன்னை அனுப்ப போற இடம் தெய்வீகமும் அமானுஷ்யமும் நிறைஞ்ச இடம். அந்த இடத்துக்கு நீ போகணும். நான் என் மனசுல நினைக்கிறத நீ உன் செயல்ல செஞ்சு முடிக்கணும். சரிங்க சுவாமி. சூரா, இந்தா சூரா, நான் நினைக்கிற இடத்துக்கு நீ இப்பவே போகணும். அங்க மாசாணி அம்மன் அருள் பெற்ற ஒரு பெண் குழந்தை இருக்கும். நீ அவளை தசை திருப்பிட்டு உனக்கு நான் உபதேசிக்கிற அந்த மந்திரத்தை 3 முறை பயபக்தியோட ஓ மனசுக்குள்ளேயே நீ சொல்லு. இந்த கரிப்பொடிய அந்த வீட்டுக்குள்ள ஊதிவிடு. எதை நான் சொந்தமாக்கிக்கணும்னு நினைச்சு உன்னை அனுப்புறேனோ அத உன் கண்ணுக்கு இந்த கரிப்பொடியை காட்டிக் கொடுக்கும். நீ அந்த பொருளை அபகரிச்சுட்டு அந்த வீட்டை திரும்பி பார்க்காம ஊர் எல்லைய கடற்கரை வரைக்கும் எங்கேயும் நிக்காம வந்துடணும். சூரா, சர்ப்பமே உனக்கு குறுக்க வந்தாலும் உன் கால் நிக்க கூடாது. அந்த சண்டாள தேவியே உன்னை அழைச்சாலும் நீ திரும்பி பார்க்காம
நேரா என்னோட இந்த குடிலுக்கு தான் வந்து நிக்கணும். இது என்னோட உத்தரவு. உனக்கான மந்திரத்தை உபதேசிக்கிற, நல்லா கேட்டுக்கோ. சூரா, போ, வெற்றியோட திரும்பி வா. ஓம் க்ளீம் க்ளீம் ஜெய் காளியே நமக. ஓம் க்ளீம் 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 ஸ்வாக. ஓம் க்ளீம் 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 தட்சணை காளியே. ஓம் க்ளீம் 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 ஸ்வாக. என்ன உலக தானா கீழே விழுது? இது அபசகுணமாச்சே. சொன்ன இடத்துக்கு போய் இந்த கரிப்பொடியை ஊதி விட்ட உடனே எனக்கு தேவையான அந்த பொருளை உனக்கு அந்த பொடி காட்டி கொடுக்கும். அத பார்த்த உடனே சர்வ சாதாரணமா அது மேல கைய வச்சு தூக்கிடக்கூடாது. ஏன்னா அதோட சக்தி என்னன்னு உனக்கு தெரியாது. அது 1000 ராஜநாகத்திற்கு சமம். அதோட மகிமைய புரிஞ்சிக்காம அந்த பொருள் மேல கைய வச்சா அது உன்னை ஒரே அடியா உருக்குலைச்சிடும். அதனால நான் கொடுத்த இந்த கரிப்பொடிய அந்த பொருளை சுத்தி 4 திசைகளையும் தூவி விட்டு நான் உனக்கு உபதேசிச்ச மந்திரத்தை நீ சொல்லணும். அதுக்கப்புறம் தான் நீ அந்த பொருளை அபகரிக்கணும். புரிஞ்சதா? சரிங்க சுவாமி. क्लीं क्लीं स्वाग. ओम क्लीं 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 कालिताये. ओम क्लीं स्वाग. ओम क्लीं क्लीं स्वाग.